வணக்கம். இப்போ நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக்கை வந்து 2 மடிப்பாக மடித்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கமாக வச்சுக்கணும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். 1 இன்ச்சாகவும் இருக்கலாம், 1.5 இன்ச்சும் போட்டுக்கலாம். ஸோ இப்போது பின்பக்கத்தோட உயரம் வந்து காமன் சைஸு. நான் 13 இன்ச்சு வைக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து பின்பக்கம், மடிப்பு பக்கம் நம்ம பக்கம். இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ வந்து கரெக்டான அளவு 5.5, எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறதுக்காண்டி 6 இன்ச்சு வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது ஒரு 40 சைஸ் இன்ச்சு ப்ளவுஸு, அதனால் வந்து 6 இன்ச்சு. ஸோ அந்த 6 இன்ச்சு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வந்து பாக்ஸ் மாதிரி அளந்துக்கணும். ஸோ இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி சரௌண்டிங்காக. ஸோ வந்து நீங்கள் இந்த 6 இன்ச்சு போட்டு அந்த 6 இன்ச்சில் இந்த மாதிரி அழகாக கட்டமாக போட்டுக்கோங்க. ஸோ 13.5 இன்ச்சிலேருந்து ஒரு 6 இன்ச்சு, ஸோ அதுக்கு கீழே 6 இன்ச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த 6 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கும் 6 இன்ச்சு, ஹார்மோல் சைஸுக்குமே 6 இன்ச்சு பார்த்துக்கோங்க. காமன் சைஸ் இது பாருங்கள், 40 சைஸ் இன்ச்சு சாதா ப்ளவுஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி சரௌண்டிங்கிலேருந்து 4ல் ஒரு பாகம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட கரெக்டான ரெடி அளவு. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் ஆமுல் வளைவு கொடுக்கறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சில் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு வளைவை வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இது காமன் சைஸு. ஷோல்டருமே வந்து அழகாக நமக்கு மீதி உள்ளது அப்படியே ஷோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு 3 இன்ச் வருது. எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கும்போது அது கரெக்டாகிடும். ஓகேவா? ஸோ வந்து இது கழுத்தோட இறக்கம். நம்ம வந்து எவ்வளோ இறக்கம் நமக்கு தேவைப்படுதோ அது மாதிரி வச்சுக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக, அதிகமாக வேணால் அதிகமாக, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது பின் கழுத்தோட இறக்கம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு சின்ன வளைவு கொடுத்துருங்க. இது வந்து ஒரு யூ ஷேப்பு கழுத்து அழகாக வந்துடும் உங்களுக்கு. மேலே ஷோல்டரில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பில் நம்ம ஒரு டாட் பிடிக்கணும். ஸோ அந்த டாட்டுக்கு இடுப்போட அகலத்தில் 4ல் ஒரு பாகம் அதை எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து சென்டர் பகுதியில் ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மாதிரி கிராஸ் பண்ணி ஒரு சின்ன டாட் மாதிரி நம்ம பிடிப்போம். அப்போ தான் நல்லா ஷேப் கிடைக்கும். ஓகேவா? பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டை ஓப்பன் பக்கம் நம்ம சைடு போட்டுக்கணும். இது ரெட்டையாக மடிச்சிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை ரெட்டையாக மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் பின்பகுதிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பக்கம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேலே பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒரே மாதிரி வரும். 6 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுறேன். எதுக்கு 6 இன்ச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா காமன் சைஸு 5.5, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது அங்கேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு அதில் ஒரு லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 6க்கு 6 வச்சுருக்கேன். ஸோ இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் இல்லையா, அதனால் ஹார்மல் சைஸு 6 வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, மீதிக்குள்ளது அப்படி நம்ம ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்த ஹார்மல் சைஸ் நம்ம வரைகிறதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ஒரு சின்ன டாட் போட்டுட்டு கொஞ்சம் உள்பக்கம் வர மாதிரி அந்த வளைவை கொடுத்துக்கலாம். இதுதான் ஹார்மல். ஃப்ரண்ட் ஹார்மல் லைட்டாக கொஞ்சம் உள்ளே வந்தால் போதும், ரொம்ப உள்ளே வர வேண்டாம். பாடி சைஸில் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு, அதில் 4ல் ஒரு பாகம் வைக்கிறேன். ஸோ அது கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம்.
ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்து பேசிக்காக ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எப்போவுமே வைக்கணும். ஸோ அதோட அளவு சேர்த்து கரெக்டாக வச்சுட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து கரெக்டான ரெடி அளவு, அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கப் ஷேப்போட இறக்கம் சென்டர் பாயிண்ட் அது பார்த்திங்கன்னா ஒரு 3 சைஸ் இருக்குது. ஒரு 9.5 வைக்கலாம், 10 வைக்கலாம், 10.5 வைக்கலாம். நம்ம இந்த ப்ளவுஸோட அளவை பொறுத்து, அதாவது உயரத்தை பொறுத்து நான் வந்து 10 இன்ச் வைக்கிறேன். ஓகேவா? ஒரு நார்மல் சைஸ் தான். 9.5 வைக்கலாம், 10 வைக்கலாம். இப்போ கீழே அடிங்கப் வரை அகலம் உயரம் அது வந்து நம்ம 3.5 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இடுப்பு பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன், ஊக்கு பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து ஒரு 4 இன்ச்சு போதும். 4 இன்ச்சுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து 3 டாட் பிடிக்கணும் இல்லையா, அந்த டாட்டு தான். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம அந்த 10 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு கிராஸ் பண்ணி வைக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு இந்த 3 டாட்டுக்கும் நமக்கு கேப் வரணும். ஓகேவா? இங்கேயும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பெரிய டாட்டு. அந்த டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வைக்கலாம். நம்ம கப் ஷேப் அதிகமாக வேணும்னா ஒரு 1.5 இன்ச்சு வைக்கலாம். இது பெரிய சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ண லைன்லேருந்து ஒரு சின்ன கர்வ் போட்டுக்கோங்க. அந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் அந்த கர்வ் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ கழுத்தோட முன்கழுத்து இறக்கம் நான் வந்து ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இல்லை இதோட சின்னதாக வேணும், இல்லை இதோட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து அது நம்மளோட இஷ்டம் தான், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு காமன் சைஸ் 6 வைக்கிறேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு கழுத்து. அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஒரு கர்வ் லைன் மாதிரி போட்டிருக்கோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு சாய்வாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கை இப்போ கட் பண்ண போகிறோம், ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் 1 மீட்டர் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஓகேவா? நம்ம முதல்ல தைக்கும்போது கற்றுக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் அதிகமான மெட்டீரியல் வச்சு தைக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு எவ்வளோனாலும் வைக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச்சு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கையோட உயரம். கையோட உயரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். அதுவுமே வந்து உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக, பெருசாக வேணால் பெருசாக. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்மோல் சைஸ் நம்ம 6 வச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 6 அளவு வச்சுட்டு அது கூட இருந்து 1.5 இன்ச்சு. அது நம்ம என்ன சைஸ் ஹார்மோல் சரௌண்டிங் வச்சாலும் அந்த ஹார்மோல் சரௌண்டிங்கோட ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கூட்டிட்டு அதுலேருந்து ஒரு டாட் பண்ணிக்கணும். இது 40 சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால 40 12ஆல் வகுத்துட்டு இந்த மேல் பக்கத்துலேருந்து ஒரு லைன் போடுறேன். பாருங்கள், இந்த இடம் தான் அது. நம்ம 40 12ஆல் வகுத்தா என்ன கிடைக்குமோ அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து ஒரு சின்ன லைன் அங்கே ஒரு லைன் போட்டுட்டேன். ஸோ அதே லைன் தான் இங்கேயும் வரும். ஸோ அதுலேருந்து சென்டராக நம்ம ஒரு லைன் போடணும். ஓகேவா? எனக்கு வந்து 3.25 வந்தது. அது கூட 1/2 இன்ச்சு கூட்டி 3.75க்கு 2 பக்கமும் ஒரு லைன் போட்டுட்டு அதில் சென்டராக ஒரு லைன் போடுறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இது 6 இன்ச்சு. 6 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ரெடி அளவு. அந்த பெரிய லைன் தான் நம்ம இது எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு. ஓகேவா? கரெக்டாக கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கேருந்து ஒரு லைன் கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் பண்ணி நம்ம கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஆரம்பத்தில் தைக்கிற எல்லாருக்கும் இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவில் பாதி அளவில் சின்னதாக அந்த கையோட வளைவு கொடுக்கறதுக்காண்டி.
வளைவு கொடுத்தாச்சு. ஸோ முன்கழுத்து கொஞ்சம் நம்ம உள்வாங்கி கட் பண்ணணும். அதுக்காண்டி தான் அந்த சென்டர் மார்க்கு. ஸோ அதிலேருந்து லைட்டாக கொஞ்சம் உள்ளே வந்து நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது 4 மடிப்பாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நுனிக்கை அளவு அதில் வந்து நம்ம கையோட சுற்றளவில் பாதி வைக்கிறேன். 6 12 சுற்றளவு வந்தது. இதில் நான் 6 வைக்கிறேன். அந்த ரெடியர்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு, ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ண விட்ருக்கோம். இது வந்து 40 சைஸ் ப்ளவுஸு. அதனால் அந்த 40 12ஆல் வகுத்து மேலேருந்து 2வது லைனு நான் போட்டிருக்கேன். ஸோ மேலே உள்ள லைனை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது இதை 4 பாகமாக இருக்கிறத 2 பாகமாக பிரிச்சுட்டு தான் அந்த வளைவை கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவுட்லைனில் தான் கட் பண்ணி எடுக்கிறோம். பார்த்துக்கோங்க, சுற்றி நம்ம அவுட்லைனில் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டிங்கன்னா இப்போ அந்த வளைவை இப்போ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்பக்கத்துக்கு அந்த வளைவை 2ஆக பிரிச்சுட்ட பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இது முன்பக்கம் வரும், இது ஃப்ரண்ட், அது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி நம்ம ஆரம்பத்தில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைனில் கட் பண்ணி எடுங்க. ஏன்னா சுற்றி பாருங்கள், அந்த அவுட்லைனில் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக நான் கற்றுக் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது எதுவும் புரியல, இல்லை இதில் நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பட்டி. ஓகேவா? பட்டி நம்ம எடுக்கிறோம். பட்டிக்கு வந்து ஒரு 5 இன்ச்சு இருந்தால் போதும். பட் எனக்கு கொஞ்சம் கிளாத் இருக்கிறதுனால நான் 6 இன்ச் வைக்கிறேன். இடுப்பளவில் 4ல் ஒரு பங்கு இது நமக்கு வேணும். அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டு ஒரு 1 இன்ச்சு விட்டு நம்ம இந்த லைன் போட்டுக்கணும். ஓகேவா? 6 இன்ச்சுக்கு அகலம் வந்துடணும். நீளம் பார்த்திங்கன்னா இடுப்பளவில் 4ல் ஒரு பங்கில் ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தானே தைக்கணும். அதனால் ஒரு பக்கம் அப்படியே நம்ம கப்பல் மாதிரி வரைஞ்சி கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். சில பேர் வந்து 2 பக்கமும் கப்பல் மாதிரி கூட கட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு பக்கம் கட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு பக்கம் தான் கட் பண்ண போகிறேன், கப்பல் மாதிரி. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி தைச்சி தான் பழகியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 2 பக்கமும் கப்பல் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி கூட தைக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைனில் இடுப்பு அளவில் 4ல் ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெட்டை பீஸாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 2 பீஸு இன்னும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டி நமக்கு ஸ்டிப்பாக கிடைக்கும். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் கட் பண்ண போகிறோம். ஊக்குப்பட்டிக்கு 2 இன்ச்சு வேணும். ஐப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வேணும். நான் ரெட்டை துணியாக போட்டிருக்கேன் மடித்து. ஸோ அதனால் இதிலே நான் 2 அளவும் அளக்க போகிறேன். பாருங்கள், இதில் 2 இன்ச்சில் ஒரு லைனு, அப்படியே பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு ஒரு லைனு. இது நமக்கு வந்து ஒரு அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ஊக்கு வைப்போம் இல்லையா, அதுக்காண்டி பாருங்கள் ஒரு 10 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணணும், நம்ம மடித்து தைச்சிருவோம் அதனால். ஸோ இப்போ இந்த 3, அதாவது நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இது ரெட்டை துணியாக மடித்து வச்சுருக்கேன், நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ ஒரு துணி மாத்திரம் மேலே எடுத்துகிட்டு அந்த 2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு 2 அளவு கிடச்சிச்சு பாருங்கள். இதை நான் தனித்தனியாக கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் மடித்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ மடித்து வச்சுருக்கிறதுனால எனக்கு 2 பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2 இன்ச்சு அகலத்தில் 10 இன்ச்சுக்கு ஒரு நீட்டான மெட்டீரியல், அதே மாதிரி 3 இன்ச்சுக்கு அகலத்தில் 10 இன்ச்சுக்கு உயரத்தில் நான் கட் பண்ணியிருக்கேன் ஐப்பட்டிக்கு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது பேக் பார்ட்டு.
எல்லாமே கட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு எதுவும் புரியலனாலும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம எம்ஜி ஃபேஷன் சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் மெதுவாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம எம்ஜி ஃபேஷனில் சாரீ சேலிங் வீடியோ இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் சிங்கிள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன் ஷாப்பிங். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம எம்ஜி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம்.